மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி 50 22,945 அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் 22,500 கிராஸ் பண்ணி கீழே இறங்கல அப்படின்னாக்கா இன்னும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டை ஆரம்பிக்கல. அப்போ இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. சென்செக்ஸ் 75,967 அப்படின்னா இது 74,000 கட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது அப்படின்னு யோசிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல போகாததுனால மார்க்கெட் எப்போ வேணா ரிவர்ட் ஆகி மேலே வரலாம். ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தொடர்ந்து மார்க்கெட் இறங்குற இந்த நிலைமையிலையும் ஐடி ஷேர் மட்டும் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. நேத்து மார்க்கெட் ரன்னிங் அப்போ கிட்டத்தட்ட எந்தெந்த ஷேர்லாம் அப்பர் சர்க்கியூட்டை தொட்டுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மங்களம் ஆர்கானிக்ஸ், மனோஜ் செராமிக்ஸ், போதி ட்ரீ மல்டிமீடியா, ஷேகாவதி இண்டஸ்ட்ரி, ஓரியன் பிரஸ், ஷஜிஜித் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், பிரியா லிமிடெட், கென் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஜெய் பாரத் கிரெடிட், யூனிவர்சல் ஆட்டோமேஷன், செக் பாயிண்ட் ட்ரன்ஸ், எப்சம் ப்ராப்பர்ட்டிஸ், முதுநூறு, எம்கேபி மொபிலிட்டி, ஜோதி இன்ஃப்ரா வெஞ்சர் இவங்க எல்லாருமே நேத்து மார்க்கெட்ல அப்பர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இந்த ஒரு வருஷத்துல நல்ல டிவிடெண்ட் கொடுத்த லார்ஜ் கேப்ல இருக்கிற ஷேர் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வேதாந்தா. இது இந்த ஒரு வருஷத்துல மட்டும் உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தா அந்த ஒரு ஷேருக்கு 43 ரூபா 50 காசு வரைக்கும் டிவிடெண்டா மட்டுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோல் இந்தியா இந்த ஒரு வருஷத்துல 31 ரூபா 60 காசு டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. ஓஎன்ஜிசி கிட்டத்தட்ட 17 ரூபா 50 காசை டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துல. இந்துஸ்தான் ஜிங்க் இவங்க 29 ரூபா வரைக்கும் டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. ஹீரோ மோட்டோ கார்பரேஷன் இவங்க கிட்டத்தட்ட 240 ரூபாய டிவிடெண்டா மட்டுமே கொடுத்துருக்காங்க. பிபிசிஎல் இவங்க 15 ரூபா 50 காசை டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. இந்தியன் பவர் கிரிட் கார்பரேஷன் இவங்க கிட்டத்தட்ட 15 ரூபாய இந்த ஒரு வருஷத்துல டிவிடெண்டா மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 2 ஸ்டாக்கை பத்தி நாம பார்க்க போறோம். நம்பர் 1 ஆர்விஎன்எல். போன வருஷத்து குவார்டர் ரிசல்ட்டை விட இந்த வருஷம் 3% கம்மியான ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஃப்டர் Q3 ரிசல்ட்ல. இதனால இப்போ நேத்து ஒரே நாள்ல பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 7% ஸ்டாக் இறங்கிடுச்சு. இந்த நேரத்துல இந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு சின்ன அனலைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இது ஈக்விட்டி கடன் உள்ள ஒரு கம்பெனி. ஆனா போன வருஷம் 6,400 கடன்ல இருந்து இந்த வருஷம் 5,400 கடன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோடி கடனை அவங்க அடைச்சிட்டாங்க. இன்னைக்கு இவங்களோட ROCE நல்லா இருக்கு, ROE நல்லா இருக்கு. ஆனா இதோட PE வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ இது ஒரு ஹை வேல்யூடு ஸ்டாக். இன்னைக்கு இதோட மார்க்கெட் பிரைஸ் 333. ஸோ இந்த நேரத்துல இந்த ஸ்டாக்கை எப்படி வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 630 ரூபாயில இருந்து 330 ரூபா கிட்டத்தட்ட 300 ரூபா பாதிக்கு பாதி ஸ்டாக்கு இறங்கி இருக்கு. இந்த நேரத்துல இதை வாங்குறத விட இன்னும் கொஞ்சம் இறங்கும் போது 1 2ன்னு வாங்கி போட்டோம்னாக்கா அது நமக்கு ஒரு அளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒருவேளை நானா இருந்தா என்ன பண்ணுவேனாக்கா இப்போ 330ல இருக்கு, ஒரு 300 ரூபாய்க்கு வருமானு வெயிட் பண்ணி பார்ப்பேன். வந்ததுனாக்கா அப்போ ஒரு 2 ஸ்டாக் வாங்குவேன். அப்புறம் மறுபடியும் இறங்குச்சாக்கா இன்னும் ஒரு 2 வாங்குவேன். ஸோ என்னுடைய கால்குலேஷன் படி இது 250 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு ரிவர்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆனா இது இப்பவே ரிவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், 300 ரூபாய்க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 1 2ன்னு வாங்கி போட பார்ப்பேன். கடன் வேல்யூ கம்மியான கடன் தான், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஓகே, டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்டாக் தான். ஸோ டிவிடெண்டாகவும் நம்மளால வாங்க முடியும் ஷேர் நம்ம கையில் இருந்ததுனாக்கா. அதே மாதிரி நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஐடிசியை நான் இந்த நேரத்தில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஐடிசி இன்னைக்கு PE வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஹை வேல்யூல இருக்கு. ஆனால் ROCE ROE இது ரெண்டுமே நல்ல பெனிஃபிட்ல இருக்கிற ஒரு ஸ்டாக். கடனே இல்லைங்க. இந்த கம்பெனியோட மொத்த கடன் எவ்வளவுமா 304 கோடி. ஆனா இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 5 லட்சம் கோடி. அப்படின்னும் போது 304 கோடிலாம் இவங்களுக்கு ஒரு கடனே கிடையாது.
இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 460. அதாவது ஓவரால் ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 490. ஆனா 460லேருந்து இறங்கி 400 நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நாம இந்த ஷேர 1, 2ன்னு வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா, இது ஒரு நல்ல பெனிஃபிட்ட குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, நான் எப்படி இந்த ஷேர வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ரூ. 410 அந்த ரேஞ்சுல இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு 10 ஷேர் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும்? அத உள்ள லோட் பண்ணிடுவேன். ஆனா, உடனே வாங்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு 2 வாங்குவேன். நாளைக்கு ஒரு ரூ. 5 மேல வருதா? மறுபடியும் 2 வாங்குவேன். மறுபடியும் ஒரு ரூ. 5 கீழ போதா? மறுபடியும் 2 வாங்குவேன். இன்னும் ஒரு கீழ போதா? மறுபடியும் 2 வாங்குவேன். அப்போ டெய்லி 1, 2, 1, 2 அதாவது மார்க்கெட் ஏறுச்சுனாக்கா 1 வாங்குவேன். இறங்குச்சுன்னா 2 வாங்குவேன். இந்த மாதிரி 1, 2ன்னு நான் அந்த ஷேர வாங்கும்போது, அதன் மூலமா எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். என்னோட கால்குலேட் படி இது இன்னும் ஒரு ரூ. 10 ரூ. 15 இறங்கும். அதாவது 380க்கு வந்துட்டு திரும்பும்பொழுது இது மேல போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் இந்த ஐடிசில இன்னொரு நியூஸும் நான் கேள்விப்பட்டேன். என்னன்னாக்கா, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஃபுட் கம்பெனி, என்னால இந்த கம்பெனிய ரன் பண்ண முடியல. அதனால வந்து நான் இதுல ஒரு ஐபிஓ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும்போது, இத கேள்விப்பட்ட ஐடிசி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, "சார், நாங்க வேணா உங்க கம்பெனிய நாங்க வாங்கிக்கிறோம். உங்க கம்பெனி எங்ககிட்ட குடுத்துருங்க." அப்படின்னு ஐடிசி கேட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, "இத நான் முடிவு பண்ண முடியாது. என்னோட மேனேஜ்மென்ட் டீம் கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன்." அப்படின்னு அந்த கம்பெனி சொல்லிடுச்சு. ஒருவேள ஐடிசி அந்த கம்பெனிய வாங்கிடுச்சுனாக்கா, ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ வேக வேகமா மேல ஏறும். ஒருவேள அத வாங்கலனாலும், அவங்க ஐபிஓ போட்டாங்கனாக்கா, ஐடிசி ஒரு மெஜாரிட்டி ஹோல்டிங்க புடிச்சிடும். அப்படி அது ஒரு மெஜாரிட்டி ஹோல்டிங்க புடிச்சதுனாக்கா, எகைன் அப்பயும் ஐடிசிக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி நேரத்துல நாம ஐடிசில 1, 2ன்னு வாங்கி போட்டோம்னாக்கா, அது ஒரு நல்ல பெனிஃபிட்ட குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஐடிசி ஹோட்டல். ஐடிசி ஹோட்டல பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் நடக்கல. ஷேர் வேல்யூ மேலயும் கீழுமா இருக்கனாலும், இது வெறும் ஆரம்பம் தான். அதனால நான் அவசரப்படவே மாட்டேன். இதோட ஷேர் வேல்யூ ரூ. 100 வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு அத ரூ. 100 ரீச் பண்ணுதோ, அப்ப நானு வாங்கி போட ஆரம்பிப்பேன். அதுவரைக்கும் ஓசியில கிடைச்ச இந்த ஸ்டாக்க நான் ஜாலியா வச்சுட்டு வேடிக்கை தான் பார்ப்பேன். இந்த டைம்ல ஐடிசி ஹோட்டல வாங்கவும் மாட்டேன். வாங்குறதுக்கு நான் யாருக்கும் சஜஷன் குடுக்கவும் மாட்டேன். முடிஞ்சா ஐடிசிய 1, 2ன்னு நான் வாங்கி போடுவேன். அது எப்ப வேணா பவுன்ஸ் பேக் ஆகி ரிவர்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்றும் அன்புடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.